சோதரம் நான் வாசிக்கிறேன். சோதரம் இது 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். வாதையும் லட்சையும் அடைவான், அவன் நிந்தை ஒழியாது. சோதரம் வாதை லட்சை ரெண்டும் உண்டாகும். மூன்றாவதா அவனுடைய நிந்தை ஒழியாது. யார் என்று பார்ப்போம். அதே போல சோதரம் யாருக்கு இந்த வாதை லட்சை தான் முக்கியமான சொல்லப்படுது. லட்சை உண்டாகும். லட்சை அப்படின்னு சொன்னா டிஸ்ஆனர் ஆங்கிலத்தில் சொல்லப்படுறது, இல்லைன்னா ஷேம், வெக்கம். லட்சை நம்ம வெக்கப்பட வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே எப்போ தள்ளப்படுவோம். சோதரம் அவனுடைய பிள்ளைகள் சொல்றான ஜனம் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகாதுன்னு சொன்னார். வெக்கப்பட்டு போன ஜனத்தை தான் திரும்ப சொன்னார் கோவில் தீர்க்கதரிசனத்துல. சோதரம் இப்போ ஏன் வெட்கம்? சோதரம் ஏன் அந்த கனம் இல்லாமல் போகிறது, கனஈனப்படுகிறது? நமக்கு ஒரு மேன்மை உண்டு, கனம் உண்டு. தேவ ஜனத்துக்கு ஒரு மேன்மை உண்டு. அதுக்காக தான் நம்மை தெரிந்து கொண்டார். எப்போ அந்த கனம் இருக்கும், எப்போ அந்த கனம் போகும்? ஸ்தோத்திரம். அது டிஸ்ஆனர் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த இலட்சை என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் டிஸ்ஆனர், இன்னொரு வார்த்தை ஷேம், வெட்கப்படுதல். சோதரம் வெட்கத்துக்கு உட்படுதல். நீதிமொழி 13:18 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுது. சோதரம் புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் இழைச்சையும் அடைவான். அப்ப வேதம் தான் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? புத்திமதிகளை சொல்லிக் கொடுக்கிறது. இந்த புத்திமதியை கேட்டு நடந்தால் சோதரம் அதான் சொல்லப்படுது, கடிந்து கொள்ளுதலை. புத்திமதியை கேட்டு கடிந்து கொள்ளுதல் புத்திமதி. சோதரம் எச்சரித்து இதை செய்யாத அப்படின்னு திட்டமா உணர்த்துகிற காரியம்தான் கடிந்து கொள்ளுதல். அதை கவனித்து நடக்கிறவன் கனமடைவான். ஆனர். சோதரம் ஆனருக்கு எதிர்மறையானதான் டிஸ்ஆனர். இப்ப கனம் இல்லாம போறதுக்கு காரணம், வெக்கப்பட்டு போறதுக்கு காரணம் புத்திமதிய தள்ளுகிறது. சோதரம் அப்போ புத்திமதியை தள்ளுனா என்ன ஆகும்னா தரித்திரத்தையும் லட்சியம் அடைவான். சோதரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சோதரம் வேதத்தில் 2 காரியம் தான் அடிக்கடி சொல்லுகிறேன். இப்போ அதை தான் உணர்த்துகிற காரியங்கள். இந்த 2 காரியத்தினாலதான் தெய்வ கோபாக்கனை நிமித்தமாய் நமக்கு வாதை, லட்சை, நிந்தை, சோதரம், தரித்திரம் இதெல்லாம் வருது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஏன் வாதை வந்தபோது, வாதைன்னு சொல்லும் பொழுது சோதரம் வாதை ஏன் வருகிறது? அந்த 6ஆம் அதிகாரத்துல சோதரம் சொல்லப்படுறது. அது முந்தின வசனம். ஸ்திரீயுடனே பட்சாரம் பண்ணுகிறவன் மதிகட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். வாதையும் லட்சியும் அடைவான், அவன் நிந்தை ஒழியாது. 2 வசனம் சேர்ந்தான வசனம். 13ஆம் வசனம் தனி வசனம் இல்ல. சோதரம் யார் வாதையும் லட்சியம் அடைவான்னா ஸ்திரீயோடு பட்சாரம் பண்ணுகிறவன் மதிக்கெட்டவன், முட்டாள். அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். எதனால கெடுத்து போடுகிறான்? வாதை லட்சை அடைவான், அவன் நிந்தை ஒழியாது. இது எதனால், யாரால வருது? தேவன் இதை செய்யாதேன்னு எச்சரித்து சொல்லுகிறார். புத்திமதியாய் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது இதற்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. சோதரம் இதற்கு இணையானது இன்னொரு விஷயம் அடிக்கடி சொல்வேன், விக்கிரகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். முதலாவது பார்க்கும்போது ஆதியாகமத்தினுடைய புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆபிரகாம் அழைத்த தேவன். சோதரம் அங்கே அவன் ஜீவிதத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த சம்பவத்துல சோதரம் அவனுக்கு 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பார்வோன் சாரால் அழகா இருக்கிறதை கண்டு அவன் தன் சகோதரின் சொல்வது நிமித்தமாய் பார்வோன் என்ன செய்கிறான்? சோதரம் ஆட்களை அனுப்பி
ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். சோதரம். இன்னொருடைய மனைவி யாரு? சாராள் ஆபிரகாமுடைய மனைவி. ஆனால் பார்வோன் என்ன செய்கிறான்? சோதரம் சொல்றான். சோதரம் 14ஆம் வசனம் சொல்லுது, ஆபிரகாம் எகிப்தில் வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டார். சோதரம். தேவன் அழைத்த தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையில வந்த சம்பவம். சோதரம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ ஆபிரகாமுடைய மனைவி நிமித்தமாய் கர்த்தர் பார்வோனை அவன் வீட்டாரை மகா வாதையினாலே வாதித்தார் என்று எழுதப்பட்டது. ஸ்தோத்திரம். அப்ப இந்த செயல்தான் வாதைக்கு காரணமாய் இருக்கிறது. இன்னொருடைய மனைவியை தொடுகிறவன், ஸ்தோத்திரம், பட்சாரம் பண்ணுகிறவன், பட்சாரத்துக்கு உட்படுத்தப்படுகிறவன் மகாவாதி. ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இதில் ஆண்டவர் ரொம்ப ஜாக்கிரதையா செயல்படுகிறார். என்ன புஸ்தகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்க 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பினெக்காஸ் குறித்து அடிக்கடி நான் சொல்லி சம்பவம் எப்பொழுதும் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். பிள்ளையாம் சொல்லி கொடுத்துட்டு போகிறோம். அதில் 25ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சோதரம். இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். இதை சொல்லிக் கொடுத்தது யாரு? அடுத்த வசனம், அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். ரெண்டும் நடக்குதுங்க. ஏன் வாதைக்கு காரணம் என்ன? சோதரம். ஒன்று, தேவன் பேய்களுக்கு பலியிட்டதை, விக்கிரகங்களுக்கு பலியிட்டதை புசித்தார்கள். அது அவளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது, புத்திமதியாய் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இதை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. சோதரம். இந்த ஜனங்கள் வெட்கப்பட்டு போக வேண்டுமானால் பிழையாம் சோதரம் நேரடியாக ஆண்டவர் என்ன செய்யறது? பாலாக்கு அழைத்து சொல்லுகிறான், இந்த ஜனங்களை சபி, நீ சபிச்சா இவங்க சபிக்கப்பட்டு போயிடும். நீ தேவனுடைய மனுஷனா இருக்கிறேன், ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு, நீ ஒரு தீர்க்கதரிசி. சோதரம், நீ இந்த ஜனங்களை சபிச்சுட்டா அவன் சபிக்கப்பட்டுருவாங்க. உனக்கு பணம் தரேன், உனக்கு பதவி தரேன்னு கூப்பிட்டான். அவன் பணத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு ஓடினான். சோதரம், ஆண்டவர் எச்சரித்தார். சோதரம், ஆண்டவரே எச்சரித்தார். அதையும் தாண்டி பணத்துக்கு ஆசை வச்சு போனான். அவன் ஏறி போன கழுது அவனோடு பேசி அவனை எச்சரித்தது. தேவதூதன் உரிமையை பட்டயத்தோடு நின்றான். எல்லாவற்றையும் கடந்து சோதரம், அவன் வாயிலிருந்து சாப வார்த்தைகளை தேவன் வரவிடவில்லை. கடைசியா பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் ஒரு ஆலோசனை சொல்லிவிட்டு போனான். இதுதான் பேலையாமுடைய உபதேசம் என்று இந்த நாட்களிலும் சொல்ல வெளிப்பட்ட விசேஷம் போனீங்கன்னா சோதரம், இந்நாட்களிலையும் அதை சொல்ல பேலையாமுடைய உபதேசம். பேலையாமுடைய உபதேசம் என்ன? இந்த ஜனங்களை நீ நேரடியா மடங்கடிக்க முடியாது. சோதரம், இந்த ஜனத்தை நேரடியா நீ மடங்கடிக்க முடியாது. அதனால்தான் எஸ்தர் புஸ்தகத்துல ஆமானுடைய மனைவி சொல்லுகிறார். அவள்தான், அந்த மனைவி தான் ஆமானுக்கு நல்ல ஆலோசனைக்காரியா இருந்தா. நீ இதை செய், நீ அதை செய் அப்படின்னு சொல்லி கொடுத்தாள். அவன் உயர்வுக்கு காரணமாக இருந்தவள். ஆனால் அவள் சொல்லுகிறாள், நீ சொல்லுகிற அந்த மொர்தெகாய் அவன் யூதனாய் இருந்தால் நீ அவனை ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. இதுதான் தேவ ஜனத்தினுடைய மேன்மை. அல்லேலூயா. தேவன் அந்த மேன்மை கொடுத்திருக்கிறார். நாம் ஆவிக்குரிய யூதர்கள். இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தில் வந்தவர். அல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததியால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். சோதரம், அப்ப நமக்கும் அந்த ஒரு மேன்மை தேவன் வைத்திருக்கிறார். சோதரம், உண்மையான மேன்மை. சோதரம், மாம்ச இஸ்ரவேலர்களை காட்டிலும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்காக தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. அதனால நம்ம ஜபத்துக்கு பதில் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஜதில தடுக்கிறதுக்கு தான், தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொள்ள கூடாது இருப்பதற்காக தான் பக்க வழியான செயல்கள். பிசாசு தந்திரமா
நம்ம என்ன செய்யறோம், அவரை விட்டு பிரித்து விடுவதற்கு, நாம் வெட்கப்பட்டு போவதற்கு, நம்ம கனவீனப்பட்டு போவதற்கு சோதரம் பிசாசு கொடுக்கிற தவறான காரியங்கள், இச்சைகளை உண்டாக்கி சோதரம் இச்சை அடக்கமில்லாமல் வாழ வைத்து நம்மை வெட்கத்துக்கு இலட்சை அடைகிறோம். தேவனால் ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியாமல் போவதற்கு இது ரெண்டும் எப்பொழுதுமே காரணமாக இருக்கிறது. அதை சொல்லி போனோம் சோதரம். அவங்க என்ன செஞ்சாங்க சோதரம் 3வது, இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள், அதனால் இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. ஆண்டவர் அடிக்கிறாரு, ஜனங்கள் செத்துக்கொண்டே இருக்கிறாங்க சோதரம். அப்பொழுது 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றில் ஈட்டி உருவி போக அவளை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. அந்த வாதையினால் செத்தவர்கள் 24,000 பேர். சோத்திரம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரின் மகன் பினெகாஸ் என் நிமித்தம் அவர்கள் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான், என் கோபத்தை திருப்பினான். சோதரம். கர்த்தர் நாமத்துக்கு அவ கோபத்தை திருப்புகிற ஒரு மனிதனாய், அதுதான் எச்சரித்து சொல்லப்படுகிறது. சோதரம். நம்ம குடும்பத்துக்கு நம்ம அப்படி காணப்படல. நம்ம ஆண்டவர் தெரிந்து கொண்ட நோக்கம் அதுக்குதான், தப்ப சரி பண்றதுக்கு தான். அல்லேலூயா. சோதரம். அதை உணர்த்தி முழங்கால் நின்னால நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை கொண்டும் முழங்கால் யுத்தமாகிய ஜபத்துல நின்று நம்ம ஜெபித்து போராடும் பொழுது இப்படிப்பட்ட செயல்கள்ல இருந்து விடுதலை வரும். அல்லேலூயா. சோதரம். முடியாதனே இல்லை, தேவன் நமக்கு இறங்கி விடுதலை தருவார். அல்லேலூயா. அன்னைக்கு பினெகாசுக்கு அந்த பட்டயம் இருந்தது, அதை கொண்டு அவன் செய்தான். இன்னைக்கு நமக்கு முழங்கால் நல்ல ஒரு யுத்தம். சோதரம். அதனாலதான் சொல்லுகிறது, எபேசியர்கள் அடிக்கடி சொல்லப்பட்டிருக்குது, சோதரம் நமக்கு ஆவிக்குரிய யுத்தம் உண்டு. அல்லேலூயா. பிசாசின் தந்திரங்கள் அவனோடு எதிர்த்து நின்று ஜெயிக்க. அதெல்லாம் பிசாசின் தந்திரமா காரியங்களை நம்ம என்ன செய்வோம், கொண்டு வந்து உள்ள நுழைச்சிருவோம். சோதரம். எல்லாம் ஒண்ணுதான், இதுவும் ஒண்ணுதான், அதுவும் ஒண்ணுதான். சோதரம். ஆசிகளுக்கு போனா அதுவும் ஒண்ணுதான். சோதரம். இயேசுநாதரும் ஒண்ணுதான். ஏன்னா நமக்கு சத்தியம் தெரியாது, இயேசுநாதர் மட்டும்தான் தெரியும். சோதரம். எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி செய்யணும் நமக்கு தெரிய வேண்டும். சோதரம். ஏன்னா இந்த ஜனங்களுக்கு அந்த பண்டிகை, அவங்களுக்கு பண்டிகை கொண்டாடுறாங்க, நம்மளும் அவங்களோட சேர்ந்து என்ன கொண்டாடிடலாம், பண்டிகை கொண்டாடலாம், ஆடலாம், பாடலாம். சோதரம். இது நிமித்தமா என்ன உண்டாகும், பாதை உண்டாகும். சோதரம். தேவனால உண்டாகும். சோதரம். அதிலிருந்து மீள முடியாது. சோதரம். அதிலிருந்து விடுதலை பெறணும்னா தேவ கோபம் நீங்கணும். சோதரம். அப்ப ஏன் வாதை அப்படின்னா, இதுதான் வாதைக்கு காரணம். 2 சோதரம். விக்கிரகாராதனைக்குரிய செயலும் தேவன் விரும்பாத பாவமான செயலும் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்குமானால் சோதரம், இன்னைக்கு இவளுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா சோதரம், நீங்க கொஞ்சம் மோகன் சி லாசருடைய செய்தி எத்தனை பேர் பார்த்தீங்க? தினமும் ஜெபிக்கிறாங்க, தினமும் போட்டுட்டு இருக்கிறாங்க. அது கேட்கும்போது நமக்கு அப்படியே உள்ள சில காரியங்களை கேட்கும்போது உடையுது. சோதரம். முந்தின நாள் நான் சொல்லும்போது அடிக்கடி அவர் சொல்லுகிறார், தேசத்துல சோதரம் சிறு பிள்ளைகள் காணாமல் போகிறார்கள், சிறு பிள்ளைகளோட பாலியல் பலாத்காரமான செயல்கள். சோதரம். இது கூட பேசிட்டு இருந்தது, தியானத்துட்டு போய் இருக்கும்போது நான் ஒரு பார்த்து பேசிட்டு இருக்கும்போது இந்த கருத்து பேசினேன். சோதரம். காஷ்மீர்ல நடந்த சம்பவம், உத்தரப்பிரதேச அதிகமான சம்பவம், இன்னும் நிறைய சம்பவம் நடக்குது. ஒரு சில சம்பவங்கள்லாம் வெளியில வருகிறது. சோதரம். பாலியல், அப்போ சிறு பிள்ளைகள் காணாம போய் விடுகிறார்கள், நிறைய பிள்ளைகள் காணாம போகிறாங்க. சோதரம். அதே போல சில பெண்கள், வயது வந்த பெண்களே சோதரம் காணாம போகிறார்கள், அவள் கடத்தப்படுகிறார்கள். சோதரம். கடத்தப்பட்டு தவறான தொழிலுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். சிறு பிள்ளைகள் சோதரம் கண்கள் பிடுங்கப்பட்டு சோதரம் அவள் கோலமாக்கி அவளை தெருக்களில் பிச்சை எடுக்க வைத்து
படைப்பு நடத்துகிற பெரிய கும்பல்கள் இருக்கு. சோதரம் காவல்துறையில போய் காணாமல் கேட்ட அவங்களால கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏன்னா இங்கே இல்லை, பல இடங்களுக்கு வேகமாக கடத்தி கொண்டு போய் விடுகிறாங்க. அவளை கொண்டு போய் சோதரம் பாவமான தொழிலுக்கு அவங்க சம்மதிக்கிறது இல்லை. அவங்க மேல என்ன செய்யறாங்கன்னா போதை ஊசிகளை போட்டு அவங்களுடைய கால்களை மாற்றி சோதரம் பழக்கி வைக்கிறார்கள். இது உங்க குடும்பத்தில் என் குடும்பத்தில் நடந்தால் எப்படி இருக்கும், எவ்வளவு வேதனை இருக்கும். அப்போ இந்த தேசத்தின் மேல ஏன் இவ்வளவு காரியம் வருது? பாவம். அப்போ ஒவ்வொரு நாளும் இப்படி போகும்போது நிறைய பேர் கிட்டத்தட்ட சோதரம் நிறைய லட்சக்கணக்கான பிள்ளைகள் போய் சோதரம் விபச்சார தொழில் ஈடுபடும் போது தேசம் விபச்சார பாவத்தினால என்ன ஆகுது? நிறைய அதான் எச்சரிக்கிறது சொல்றேன். ஏன் ஆண்டவர் சொல்றேன், இதான் விஷயம். அப்போ விபச்சாரம் தேசத்துல பெருகி போயிருக்கு சோதரம். இதற்கு அரசியல் இப்ப நடுவில் சமீபத்துல காசி அப்படின்ற ஒரு பையனை கொடுத்து போட்டிருக்கு, 26 வயசு பையன் தான் சோதரம். நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய சம்பவங்கள் இதில் அரசியல் சம்பந்தப்பட்டிருக்கிறது சோதரம், இல்லையா? அப்போ இதுக்கெல்லாம் யார் ஜெபிக்கிறது? ஜெபிக்காம இருந்தாலும் இந்த பாவத்துக்கு நான் உடந்தேன், அதுதான் முக்கியம். நான் செய்யல, நான் என்ன செய்யல, இந்த பாவத்தை செய்யல. அப்ப விக்கிரக ஆராதனையில இருக்கிறவனுக்கு நான் ஜபிக்கலன்னு சொன்னா அதுவும் பாவம். சாமுவேல் தான் சொல்றாரு, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னா அது எனக்கு என்ன ஆயிடும்? பாவமாக மாறும். ஒரு தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை சோதரம், மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை இப்படிப்பட்ட காரியங்களுக்காக கண்ணீர் வடித்து ஜெபிக்க வேண்டும். உன்னை போல பிறனை நேசி. அந்த இடத்துல உன் பிள்ளைய வச்சுப்பாரு. உன் பிள்ளைய எடுத்துட்டு போயிட்டான்னு என்ன பண்ணுவேன் சோதரம்? எவ்வளவு வேதனை இருக்கும் உனக்கு சோதரம். இன்னும் விளையாட்டா நம்ம நினைக்கிறோம் சோதரம். அது குடிசையில் அப்படிதான் ஒரு நாள் ராத்திரில சோதரம் இங்க இருந்தா அடிக்கடி எங்களோட போராடிட்டு இருப்பாங்க சோதரம். நடுராத்திரில வந்து சோதரம் சத்தம் கேட்குது. ஏதோ ஒரு வீட்டுல இருக்கிற பிள்ளை இவ்வளவு போய் தூக்கி போறாங்க. அது வீடு கத்துது, யாரும் முன் வரல சோதரம். அப்ப நான் தான் முதல்ல இறங்கி ஓடுனேன். அந்த வீட்டுல இருந்து டார்ச் அவர் எடுத்துட்டு வந்தேன். இருட்டுக்குள்ள அவங்க லைட்டு போட முடியல, புருஷன் பண்ணி நல்லா டைட்டா பிடிச்சிட்டாங்க அவனை சோதரம். அதுக்கப்புறம் அவங்க போலீஸ் ஃபோன் பண்ணி ஃபோன் வர வச்சு அவனுக்கு அவங்க வேண்டிய ஆட்களே வர அது தெரியுது நமக்கு ஆவில சோதரம். அவன் அடிக்கிறான், அப்புறம் அப்படி வேணி சுதேஷன் கொண்டு போய் வெயிட் பண்ணிட்டான். அப்போ நம்ம கவனிக்கல, அவங்களும் கவனிக்கலன்னா அந்த பிள்ளை தூக்கி போயிருப்பாங்க சோதரம். இப்படிலாம் நடக்கு, பக்கத்திலே நம்ம பண்ணால் பார்க்குறோம். நிறைய எவ்வளவு நமக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளோ இருக்கு. அப்போ அதுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணும், நம்ம செயல்படணும். அதுதான் சொல்றது. இந்த பிணைக்காசு மாதிரி ஒரு வைராக்கியமா எழுந்து நம்ம நின்று ஜெபிச்சா நமக்கு பிணைக்காசனுடைய ஆசீர்வாதம் நமக்கு நம்ம குடும்பத்தின் மேல வரும். தேவ நாமத்துக்கு மகிமை. இதனால இப்படி ஜெபிக்காதனால நமக்கு என்ன உண்டாகிறது? லட்சியம் உண்டாகிறது. சோதரம் அந்த காரியங்களுக்கு நமக்கு சோதரம் ஏதோ நம்ம கிறிஸ்தவ நம்ம வாழ்ந்தா போதும், நம்ம ஆண்டவர் தேடி வந்தா நம்ம பிள்ளைகளுக்கு ஜெபிச்சு நல்ல வேலை கிடைச்சா போதும், நல்ல வாழ்க்கை துணை கிடைச்சா போதும், நம்ம பிள்ளைங்க நல்லா படிச்சா போதும், நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சா போதும், நல்ல வீடு கிடைச்சா போதும் சோதரம். இது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. இதெல்லாம் எப்படி கிடைக்க வேண்டியது? கொசுரா கிடைக்க வேண்டியது. ஆண்டவர் தேடினாலே தானா கிடைக்க வேண்டிய விஷயம். ஆனா அதுக்கு தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் சோதரம். இன்னைக்கு சபைகள் அப்படித்தான் அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனா நம்ம என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட பாவம் நடக்குது, இதுக்காக நான் ஜெபிச்சிருக்கிறேன்னா சோதரம், நாம ஜெபிக்கிறோம்னா அது நம்ம மேல பாவம், சாபம் சோதரம். இது நமக்கு நித்திய நிந்தையாகவும் காணப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் சோதரம். அப்போ இவைகளிலிருந்து இதனாலதான் வாதை வருகிறது, அவமானம் வருகிறது, லட்சியம் உண்டாகிறது, கனவீனப்படுகிறோம் சோதரம். நம்ம ஜெபிக்காம இருந்தாலும் நமக்கு கனவீனம் வந்துடும். ஜெபிக்க 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 தேவன் நம்மை கனப்படுத்துவார். அல்லேலூயா. நம்ம கனத்துக்குரியவர்களாய் காணப்பட வேண்டுமானால் நமக்கு தேவனோடு சோதரம் உறவு இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும், செயல்பட வேண்டும். இந்த தேசத்தில் நம்மை வைத்திருக்கிறார். இந்த தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் சோதரம். எத்தனையோ இந்த பசுவதை காரியங்கள் இல்லை சோதரம், இல்ல எத்தனையோ பேர் அடித்து கொல்லப்பட்டார்கள். இந்த சிஏஏ காரியங்கள்ல சோதரம் நிறைய பேர் அடித்து கொல்லப்பட துன்புறுத்தப்பட்டார்கள் சோதரம்.
இப்படி காட்ட காரியங்களுக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து சபையா ஜெபிச்சிருக்கிறோம். சோதரம் தனிப்பட்ட காரியங்களையும் நம்ம ஜெபிக்கிறோம். எதுக்காக சபை ஜெபிக்குது? உங்களுக்கு கற்றுக் கொடுக்க சபை ஜெபிக்கிறது. நீங்க அதை கேட்டு போய் என்ன செய்யணும்? நீங்க தனி ஜெபங்களையோ வீடு குடும்ப ஜெபங்களையோ அதற்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறதா சொல்லி கொடுக்குறோம். சோதரம் அப்ப நம்ம வசிக்கிற பகுதிக்கும் நம்ம ஜெபிக்க வேண்டும். இந்த பகுதிக்கு உத்தரவாதி காவலாளி நம்ம தான். இந்த பதில் இங்க ஏதாவது தப்பு நடந்தாலும் அதுக்கு உத்தரவாதம் பண்ண வேண்டிய ஆள் யார் தான்? நீங்களும் நானும் தான். அப்ப இந்த பகுதிக்காக நம்ம தினமும் ஜெபிக்கணும். குடும்ப ஜெபங்கள்ல ஜெபிக்கணும், தனிப்பட்ட ஜெபங்களில நம்ம ஜெபிக்கணும். சோதரம் இந்த இடத்துல தவறு நடவாதபடி ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. அதனால இருக்கிற சொன்னேன், நம்ம ஜெபிச்சா நடுவர் நம்ம காப்பார். சோதரம் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சோதரம் அப்ப இச்சை ஏன் உண்டாகிறது அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல வந்தீங்கன்னா 45ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது. சோதரம் ஏசாயா 45:16 நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய மெய்யாகவே சோதரம் அடுத்த வசனமா 16 விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு லட்சை அடைந்து ஏகமாய் கலங்கி போவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். சோதரம் இது ஆண்டுடைய வார்த்தை. விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு லட்சை அடைந்து ஏகமாய் கலங்கி போவார்கள். சோதரம் லட்சை எதனால வருது? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையே தேவனுக்கு கொடுக்காததினால ஆண்டவர் என்ன அனுப்புறாரு? வெட்கத்தையும் லட்சியம் அனுப்புகிறார். வெட்கப்பட்டு போவோம். அப்போ எது விக்கிரகம்? இந்நாட்களில தேவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மகிமை வேற யார் எடுத்தாலும் அது விக்கிரகம் தான். சோதரம் அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம். சோதரம் நம்ம யார் மேல அதிகமா தேவனை காட்டில் அன்பு செலுத்துகிறோமோ அது நமக்கு விக்கிரகம். பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், வேலையா இருக்கலாம். சோதரம் தூங்கக்கூடாது. சோதரம் தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ அது நமக்கு விக்கிரகமாக மாறிவிடும். படிப்பானாலும் சரி, எதுக்கு அதிகமா தேவனை காட்டில் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அது நமக்கு விக்கிரகமாக காணப்படும். சோதரம் அப்போ இந்த விக்கிரகமா தேவனுக்குரிய மகிமையை கொடுக்க முடியாமல் போகிற பொழுதுதான் சோதரம் நம்ம வெட்கப்படுவோம், லட்சை அடைந்துருவோம். அப்ப நமக்கு மேன்மை வராது, நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியாது. ஆசீர்வாதம் வேணும்னா அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்றது? தேவனை சரியா பின்பற்றி வந்தோம்னா தேவன் எல்லா நன்மைகளையும் நமக்கு கொடுக்கிறவர். சோதரம் அப்போ அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்கணும். ஸ்தோத்திரம். அப்படிதான் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் நமக்கு முன் அடையாளங்களா இருக்கிறார்கள். அவருடைய ஜெப வாழ்க்கை, அவருடைய பரிசுத்த வாழ்க்கை, அவருடைய நடக்கைகள், இதெல்லாம் வேதத்துல ஏன் இதுக்கு வச்சிருக்கிறாங்க? சோதரம் அதே வேளையில இப்படிப்பட்ட செயலை செய்யறவங்களையும் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. பச்சாரம்னா எப்படி நடக்கும், வாழ்க்கை எப்படி இருக்கும்? சோதரம் நீதியாக வாழ்கிற மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆபிரகாம் நீதியாக வாழ்ந்த மனுஷன், அவன் மனைவி கொண்டு போன ஆண்டு விட்டுருவார? சோதரம் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆகவே நாம் எப்படி நடக்கணும் அப்படியே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். அதை நாம் கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும். சோதரம் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. எரேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். இதே விஷயத்தை மீண்டாங்க எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கலாம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. 26ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது சோதரம் திருடன் அகப்படுகிற போது எப்படி வெட்கப்படுகிறானோ, திருட மாட்டிட்டா எப்படி இருப்பான்? திருத்தர மொழிப்பா வெட்கப்படுவான். அப்படியே இஸ்ரவேல் வம்சத்தார் வெட்கப்படுவார்கள். ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் விக்கிரக வழிபாடுகளை போனார். தேவனை அறிந்தவர்கள். நிறைய பேருடைய வாழ்க்கை பின்மாற்றம், இந்த உலகத்தின் காரியங்களை அறிந்து மற்ற ஜனங்களோடு சம்பந்தம் கலந்து சோதரம்
நம்ம பார்த்துதான் சோதரம் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு ஆண்டவருக்கு எப்பவுமே நமக்கு என்ன இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும். சோதரம் நம்ம நட்பு வேற இடத்துல இருந்ததுன்னு சொன்னா சோதரம் அவங்களுடைய பழக்கம் தான் நமக்கு என்ன வரும், வந்துடும். அப்படிதான் இவங்க என்ன இஸ்ரவேல் வம்சத்தார் வெட்கப்படுவார்கள். ஏன் வெட்கப்படுவார்கள்? கட்டையை பார்த்து நீ என் தகப்பன் என்றும் கல்லை பார்த்து நீ என்னை பெற்றாய் என்றும் சொல்லுகிற அவர்களும் அவர்கள் ராஜாக்களும் அவர்கள் பிரபுக்களும் அவர்கள் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் வெட்கப்படுவார்கள். தீர்க்கதரிசியும் சொல்றான், ஊழியக்காரனும் அதே தான் சொல்லி கொடுக்குறான். சோதரம் கட்டையும் கல்லையும் பார்த்து நாடு அவங்க சொல்லி கொடுத்தது அப்படி சொல்லி கொடுக்கல. நீ வானத்தின் கீழே தண்ணீர் ஆழத்துல யாதொரு விக்கிரகத்தை என்ன செய்யாத, உண்டாக்காத அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. பின்வருகிற ராஜாக்கள் இதெல்லாம் விட்டு விட்டு சோதரம் தேசத்துல என்ன கொண்டு வந்துட்டான், விக்கிரக வழிபாடை கொண்டு வந்து விட்டார்கள். இஸ்ரவேல் தேசத்துல தேவனை தொழுது கொள்ளுகிற நாட்டில இன்னைக்கு அமெரிக்க தேசங்கள்லாம் அப்படின்னா ஒரு நாட்களில கிறிஸ்துவுக்கு என்று வைராக்கியமாய் வாழ்ந்தவர்கள். சோதரம் தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆனா இன்னைக்கு அங்க எல்லா விதமான அக்கறம், எல்லா விதமான காரியங்களும் வழிபாடுகளும் காணப்படுகிறது. இது நிமித்தமாய் தேசம் பாழாகி போகிறது, வெட்கப்பட்டு தலை குனிந்து போக வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இதை யார் செய்கிறார்? தேவனே சொல்லுகிறார். நீ அப்படி வெக்கப்பட்டு திருட மாட்டிட்டு வெக்கப்படுறது மாதிரி தேசமே ஜனமே நீ வெக்கப்பட்டு போவ. சொல்கிறோம் தேவனுக்கு முன்னுரிமை இல்லாத இடத்தில், தேவனுக்கு மகிமை கொடுக்காத இடத்தில் நீ வெக்கப்பட்டு போவாய். ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் எதை நமக்கு கற்பிக்கிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். கடந்த வாரம் நல்லா சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா, தேவ பக்தி. ஸ்தோத்திரம். என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லிக் கொடுத்தேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் சாலமோன் ஞானத்திலே சிறந்து விளங்கினான். அவனுடைய மேன்மையெல்லாம் எப்போ போச்சு அப்படின்னு சொன்னா சோதரம் அவனுக்கு லட்சை உண்டாச்சு. சோதரம் அவனுக்கு நிந்தை வந்து விட்டது. சோதரம் எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோதரம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து வருகிற பொழுது தொடர்ச்சியா அதில் சொல்லப்படுது. சோதரம் அவன் என்னெல்லாம் செய்தான் அப்படின்னு சொல்ல, ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியான அநேக ஸ்திரீகளை மேல் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாதுன்னு ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தார். எதை சொல்லிக் கொடுத்தாரோ அதை என்ன செய்யலாம், மீறி செயல்பட ஆரம்பிக்கிறான். அவள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள். அதனாலதான் தொழிமா சொல்லி கொடுக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு. சோதரம் என்ன சொல்லலாம், கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா மாத்திக்கலாம். சோதரம் கல்யாணத்துக்குள்ள பிரச்சனை வருது, அது நீங்க மாத்திரம் அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணி ஆண்டவர் சொல்ல சோதரம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏன் என்ன ஆகும்னு சொன்னா, அவர் நிமித்தமா தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயங்களை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். பெரிய ராஜா, ஞானமுள்ள ராஜா, தேவனுக்கு மகிமையான ஆலயத்தை கட்டினவன் இப்ப என்ன செஞ்சிட்டான், மற்ற ஜாதியில இருந்து மற்ற தேசங்கள்ல இருந்து இருக்கிற அவன் பிள்ளைங்க ஆசை வச்சு அவனெல்லாம் தனக்கு மனைவி ஆக்கி கொண்டான். மனைவி ஆக்கி கொண்டதுனால தேவ பிரமாணத்தின்படி தேவன் சொல்லுகிற விக்கிர தெய்வத்தை வழிபாட கூடாதுன்னு சொன்னபடி சோதரம் அதுக்கு பலி செலுத்தக்கூடாது. ஆனா அவங்க சொல்ல கேட்டு ஆண்டவர் சொல்ல விட்டுட்டான். என்னாச்சு, ஆண்டோடைய சொல்லு போயிடுச்சு. மனைவிமார் சொல்ற சொல்லுதான் என்ன செய்யுது, அதிகமா வேலை செய்யுது. யார் சொல்லு முக்கியம், மனைவி சொல்லு முக்கியமா ஆண்டவர் சொல்லு முக்கியமா? சோதரம் காரணம் இச்சித்து ஆசிரியத்து நிமித்தமாய் சோதரம் சாய பண்ணுவார்கள் என்று ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருந்தார். நீ இப்படி செஞ்சா இப்படி நடந்துரும் மகனே
மகளே, உன்னால மாத்த முடியாது, நீ தான் மாறி போவ. நம்ம நினைச்ச நான் மாத்திருவேன், நிறைய பேர் மாத்திருவேன்னா மாறி போனான். சோதரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ சாலமோன் அவர் மேல் ஆசை வைத்து அவரோட ஐக்கியமா இருந்தான். எது கூடாதோ அதுக்கு மேல ஐக்கியம். ஆண்டவரோடு ஐக்கியமா இருந்தவனுக்கு இப்ப என்னாச்சு? ஆண்டோட ஐக்கியம் போச்சு. இந்த உலகம் வந்துடுச்சுன்னா, ஆசை வந்துடுச்சுன்னா, இச்சைக்கு இடம் கொடுத்துட்டோம்னா ஆண்டவருடைய ஐக்கியம் நமக்கு போய்விடும். சோதரம் அதனால நான் சொல்லிக் கொடுக்கிறோம், தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகும். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மறுமனையாட்டியும் 300 மனையாட்டியும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை என்ன செஞ்சிட்டாங்க? வழிவி போக பண்ணினார்கள். சோதரம் இதனால சாலமோனுக்கு இந்த மேன்மைகள் குறைய ஆரம்பித்தது. சோதரம் சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினான். மெய் தெய்வத்தை விட்டுட்டு சோதரம் அந்நிய தெய்வத்தினுடையவர்களை விவாகம் பண்ணி இருந்தான். மனைவாட்டிகளை தனக்கு வைத்திருந்தான். சோதரம் அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீது இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடு எப்படி இருக்கவில்லை? உத்தமமா இருக்கல. சோதரம் தேவனை தொழுது கொள்ள கூடாதபடிக்கு தவறான ஆராதனைகள் வழிநடத்து போனதுனால உத்தமத்திலிருந்து விலகி உத்தமம் போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுது, அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையில மோவாபின் அருவருப்பாகிய பாமோசுக்கும் அம்மோனின் புத்திரன் அருவருப்பாகிய மோவாபுக்கும் மேடை கட்டினான். இப்படி தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். தேவனுக்கு ஆராதனை போயிடுச்சு, விக்கிரகத்துக்கு ஆராதனை வந்துவிட்டார். யார் நிமித்தம்? மனைவிமார நிமித்தம். சோதரம் அப்ப நம்ம எதை செய்யணும் அப்படின்னு நீங்க நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக இதெல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதை நாம் கற்றுக்கொண்டால் இப்படி செய்ததுனாலே ஆண்டவர் அவனுக்கு எச்சரிப்பு கொடுத்தாரு. அவன் ஆட்சிவாதத்துல அவனுக்கு விரோதமா அவன் வேலை செய்த அவன் கீழே இருந்தவனே ஆண்டவர் எழுப்பினாரு. சோதரம் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என திட்டமாக எச்சரிக்கிறார். பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். சொல்லும் தேவன் கற்பித்ததை விட்டு விட்டு ஏன் கற்பித்தது போச்சு? சோதரம் ஆசை, இச்சை, உலக சோதரம் இது வந்தா தேவன் கற்பித்தது செயல்பட முடியாமல் போய்விட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். தேவன் எதை கற்பித்தான்? ஞானவான் அவனே என்ன செஞ்சுட்டான்? தேவன் கற்பித்ததை இந்த 2 விஷயமும் சோதரம் தேவன் கற்பித்ததை விட்டு நம்ம தள்ளிவிடும். சோதரம் இதனால மனைவி உபத்திரவங்களை அடைய வேண்டி இருக்கிறது, பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கிறது, இதனால வெட்கப்பட்டு போக வேண்டிய நிலையில் இருக்கிறது. நிறைய தலைமுறைந்து நம்ம நிற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம். சோதரம் இது நமக்கு நிந்தையாக மாறி விடுகிறது. சோதரம் அது ஒழியாது. நிந்தை அவன் நிந்தை ஒழியாது. சாலமோன் நிந்தை ஒழியாது. அவன் மகா ஞானமான இருந்தான். இவன் செய்த அந்த மதியீனமான காரியம் அவனை இப்ப நம்ம பேசுறதுக்கு மாறி போச்சு. நம்முடைய தவறான தேவ வசனத்தின்படி நாம் வாழாத பட்சத்துல நம்ம மற்றவர்களுக்கு நிந்தையாக மாறி விடுவோம். மற்றவர்கள் எப்பொழுதும் பழி சொல்லுகிற நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். அவங்கள அப்படித்தான் அப்படின்னு இருக்கக்கூடாது. சொல்றோம் அவர்கள் தேவனுடையவர்கள்.
என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. நாம் நிந்தையாக இருக்கக்கூடாது. நம் நிந்தை, அவன் நிந்தை ஒழியாது. சோதரம், அவன் வாதையும் லட்சியம் அடைவான். சோதரம், தேவனுடைய வார்த்தையை விட்டு நாம் விலகி நடக்கிற பொழுது இவைகள் எல்லாம் நமக்கு உண்டாகும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. இதுதான் சோதரம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி நடந்தபடினாலே சோதரம், நெகேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது. பாபிலோன் தேசத்துல சிறைப்பட்டு இருக்கிறாங்க. சோதரம், சிறைப்பட்டு எல்லா இஸ்ரவேல் தேசத்தில் மேல இருந்த எல்லா பாதுகாப்பு எடுக்கப்பட்டு, அவன் நம்பி இருந்த ஆலயம் தீக்கரையாக்கப்பட்டது, அவளை வீடு அடைக்கப்பட்டதான சோதரம் அலங்கங்கள் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. இந்த நிலையில தான் அந்த வார்த்தையை கேட்கிறான். சோதரம், நெகேமியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். சோதரம், ஏற்கனவே எங்க சங்கீதத்துல நாம இந்த காரியங்களை கேட்கிறோம். ஏன் வேலியை தகர்த்து போட்டீர்? காட்டு பன்றிகள் அது உழுந்து போட்டு கொண்டிருக்கிறதே. ஏன் மேன்மையா இருந்த ஜனமாச்சு, கத்திரம் கூட இருந்ததாச்சு. சோதரம், வேலி சோதரம் அலங்கமெல்லாம் இடிக்கப்பட்டது. கர்த்தரே அவனுக்கு வேலியா இருந்தார். யாரும் நெருங்க முடியாத ஒரு விசேஷ பாதுகாப்பு அவர்கள் மேல் இருந்தது. தேவ ஜனத்துக்கு எப்பொழுதும் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. அல்லேலூயா. நீ தேவனோடு நடந்தால் தேவன் உனக்கு பாதுகாப்பா இருப்பார். நீ தேவனை விட்டு விடுகிற போது தேவன் சோத்திரம், அவர் உன்னை விட்டு விடும் போது உன் பாதுகாப்பு போய் விடுகிறார். உனக்குள்ள காட்டு பன்றிகளை போல. இன்னைக்கு அதுதான் சோதனை. இன்னைக்கு ஏன் தேசத்தில் இப்படி நடக்கிறது? கிறிஸ்தவத்துக்கு சபைகளை மூடக்கூடிய நிலைமைக்கு ஏன் தள்ளப்படுகிறது? சுவிசேஷம் அறிவிக்க கூடாதபடிக்கு ஏன் தள்ளப்படுகிறது? சோதரம், காட்டு பன்றி ஏன் வருது உள்ள? தலைவர்கள்லாம் சிந்திக்கணும், ஊழியர்காரங்க சிந்திக்கணும், சபை விசுவாசிகள் சிந்திக்கணும், செயல்படும். தேவன் நாம் விட்டு விட்ட நிலையில இருக்கிறோம். நம்ம சோதரம் இது மேல் பூச்சு பேசிக்கொண்டிருக்கதான் சொன்னாங்க. சோதரம், ஒரு காரியத்தில் சாலமோன் தங்கத்தால் பரிசை செய்து வச்சிருந்தான். அதை கொலை அடிச்சுட்டு போயிட்டாங்க, எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு பதிலா என்ன செய்தாங்க? இன்னொருத்தன் கொடுத்துட்டான். அதுக்கு பதிலா ஒண்ணு வெள்ளி பரிசை செய்து வச்சான். மாற்று காரியங்கள் இன்னைக்கு அப்படிதான் ஆறாவது நடந்து கொண்டு இருக்கிறோம். மேன்மையா இருக்க வேண்டியதெல்லாம் மேன்மையே இழந்து 2ஆம் தரத்துல நிற்குது. இதை உணர வேண்டும். ஏன் அப்படி தள்ளப்பட்டது? நம்முடைய ஜெபங்களை கேட்டு காரியங்களை ஆண்டவர் செய்தார். மாறுதலான காரியங்களை செய்து கொண்டிருந்தார். எனக்கு அதே ஜெபங்களாம் தேர்தலுக்கு நடத்துறாங்க. சோதரம், ஆனா ஆண்டவர் நீதி உள்ளவர். தேர்தல் தெல்லுமுள்ளு ஜெயிச்சாலும் ஆண்டவர் ஏன் அனுமதிச்சார்னா, சபை அரசியலுக்குள்ளே போய்விட்டது. அரசியல் தலைவர்களை மேடையில ஏத்துகிறார்கள். அரசியலுக்கு சோதரம் பணம் வாங்குகிறார்கள். சோதரம், கட்சிக்கு பின்னாடி நின்று அரசியல் தலைவர்களை மேலே தூக்கி வைத்து பேசுகிறார்கள். இது தேவனுக்கு பிரியமா? அப்போ ஏன் செய்ய முடியல? தலைவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. சோதரம், ஒன்றா இருந்து எல்லாரும் சொன்னா சோதரம் யாரும் உள்ள வர முடியாது சபைக்குள்ள. நீ சபைக்கு வெளியில நின்று போ, உனக்கு வேணும்னா என்னன்னு சொல்லு. சோதரம், நம்ம சொன்னா ஆர்டர் நீ தான் செய்ய முடியும். ஆனா அவங்களுக்கு கம்பளம் போட்டு வர வைத்து உள்ள சோதரம் இடம் கொடுக்கறதுனாலதான், அவங்க செயல்படுறதுனால ஆண்டவருக்கு பெரிய மனம் இல்லை. அதனால வெக்கப்பட்டு நிக்குது சபை. சோதரம், இந்த நிலைமைக்கு காரணங்களை உணர்ந்து நம்ம செயல்பட்டு கொண்டு மாற வேண்டும். தேவனுக்கு நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். புலம்பல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சொல்லி, சிறைப்பட்டு போன ஜனங்கள். சோதரம், எளிமையா அந்த புலம்பல்ல அவங்க சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட், சிறு ஜனங்கள் மேன்மை ஆகியிருந்த ஜனங்கள் சொல்லுகிறதான சோதரம் வார்த்தை தான் அங்கே சொல்லப்படும். சோதரம், எளிமையாவின் புலம்பலாக. கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்ட
நேரிட்டதை நினைத்தருளும், எங்கள் நிந்தையை நோக்கி பாரும் சொல்லி நிறைய புலம்புகிறார். மேன்மையெல்லாம் எப்படி போச்சு. சோதரம், எங்கள் சோதரம் அந்நியர் வசமாகவும் எங்கள் வீடுகள் புரதேசத்தார் வசமாகவும் தாண்டி போயின. சோதரம், இந்த விக்கிரக ஆராதனை அவள் தேசத்தில் செய்ததானே, அது ரெண்டும் ஒரே ஈக்குவல் தான். பச்சான பாவம் விக்கிரக ஆராதனை பாவமும் ரெண்டும் ஒரே கணக்கு தான். அது நிமித்தமாய் அவர்கள் என்ன ஆனார்கள்? நிந்தை அடைந்தார்கள், இழப்புகள். சோதரம், அந்நியர் வசமாய் எங்களுக்கு இருக்க வேண்டிய இன்னொருத்த எடுத்துட்டு போயிட்டான். சோதரம், நாங்கள் எப்படி ஆனோம்? திக்கற்றவர்கள் ஆனோம், தகப்பன் இல்லை, எங்கள் தாய்கள் விதவைகளை போல இருக்கிறார்கள், எங்கள் தண்ணீரை பணத்துக்கு வாங்கி குடிக்கிறோம், எங்கள் விரல்களை விலைக்கிரயமாய் வாங்குகிறோம், எங்களுக்குரியதையே நாங்கள் என்ன செய்யறோம்? காசு கொடுத்து அனுபவிக்க வேண்டியதா இருக்குது. சோதரம், இப்படி நிறைய காரியங்களை எழுதுக்கிறான். புலம்பல், எப்படி நிந்தையானோம், நான் எப்படி நிந்தையா இருக்கிறோம். அந்த அதிகாரத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. சோதரம், அதனால கேட்கிறேன், எங்கள் நிந்தைகளை நோக்கி பார், அதுல இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தான். சோதரம், ஆண்டவர் பரிசுத்தவானுடைய ஜெபங்களை, நெகேமியா, எஸ்ரா, தானியேலுடைய போன்ற பாவ அறிக்கை ஜெபங்களை ஆண்டவர் கேட்டு பாவங்களை மன்னித்து திரும்ப அவர்களை தன் சொந்த தேசத்துக்கு கொண்டு சென்றார். அல்லேலூயா, கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாகும். தானியேல் புஸ்தகம் 12ஆம் வசனத்துல இது இந்த நிந்தையினுடைய முடிவு, நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. சோ அது அழகா எழுதுறாரு. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள் அப்படின்னா மரித்தவர்கள், நித்திரை பண்ணுகிறவர்களில் அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஆண்டுடைய 2ஆம் வருகையில உயிர்த்தெழுதலுடைய சம்பவத்தை சொல்லுகிறார்கள். அந்த உயிர்த்தெழுதல் சம்பவத்துல இந்த உலகத்துல இப்படிப்பட்ட ஜீவிதம் பண்ணினவர்கள், தேவனவே வார்த்தையை கேளாமல் வாழ்ந்தவர்கள், தேவனுக்கு ஆராதனை செய்யாதவர்கள், தேவனை தேவன் என்று அறிந்தும் அவளை தள்ளினவர்கள், அவருடைய மகிமையை சோதரம் அறிந்து அவரை மகிமைப்படுத்தாதவர்கள், இவளெல்லாம் மரித்து போனாலும் ஆண்டுடைய நியாய தீர்ப்பு வரும் பொழுது, தேவனுடைய தீர்ப்பு, இந்த உலகத்தின் முடிவு வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அவர்களில் சிலர் நித்திய நிந்தைக்கும், சிலர் அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். முடிவு உண்டு. சோதரம், இங்கேயும் பூமியிலே என்னதான் வெட்கம், லட்சை நிந்தை அனுபவிப்போம், தரித்திரம் உண்டாகும், புத்திமதி கேளாதனால, அவனுடைய வார்த்தை கேட்டு நடக்காததுனால. மறுமையிலும் எங்க போன கூட நரகத்துல தள்ளப்படுகிற பொழுது அங்கே நித்திய நிந்தை. நிந்தைனா கஷ்டம், துன்பம், பாடுகளை, சோதரம், வேதனைகளை அங்கேயும் அனுபவிப்போம். யாரு? ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அப்போ இது ஆண்டவர், அவருடைய வார்த்தை மாறாது. இப்ப இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிந்து தேவனுக்காக, தேவ மகிமைக்காக வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து, இப்படிப்பட்ட செயல்கள் ஜீவிதங்களிலிருந்து நம்ம விலக்கி ஜெபிக்காமல் நாம் இராதபடி தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். யாரோ பாவம் செய்கிறார்கள் சொல்லி நாம் சோதரம் அதை வேடிக்கை பார்க்கிறபடி அதற்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆகவே இப்படிப்பட்டதான செயலுக்குள்ள இருந்து இப்படிப்பட்ட உபதேசம் நமக்கு வச்சிருக்கு. நம்ம இப்படி செய்தா சோதரம் நம்ம இப்படிதான் காணப்படுவோம்.
அதே வேளையில தேவனுடைய வார்த்தை நம்ம கேட்போம்னால் தேவன் நம்மை கனப்படுத்துவார். ஒரு விஷயம் கூட சோதரம் 13 நீதிமொழி 13:18 வார்த்தை வாசித்து நம்ம ஜெபம் சோதரம். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியம் அடைவான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். வேத வாக்கியங்கள் நமக்கு கனத்துக்குரிய காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறது. சாலமோன் தேவனுடைய வார்த்தையை தள்ளி விட்டபடினாலே கனமான விட்டு போவது. ஏன் வீட்டாருக்கும் ஆண்டவர் தான் சொல்லிக் கொடுத்தார். என்ன சோதரம், என்னை கனம் பண்ணு. ஆண்டவர் கனம் பண்ணல. என்னை கனம் பண்ணுகிறவன் நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனப்படுத்துகிறவர்கள் கனவீனம் அடைவார்கள் என்று சொல்லு. ஏனி வீட்டார் இந்த பேருக்கு நித்திய நிந்தையாக வைத்து விட்டார், ரட்சியாக வைக்கிறார். சோதரம். அதே வேளையில பிணைக்காசனுடைய செயல், ஆண்டவருக்காக எழும்பி நின்று செயல்பட்ட அந்த பிணைக்காசு இன்றளவும் பேசப்படுகிறது. அல்லேலூயா. அவன் ஆண்டவருக்காக எழும்பி நின்றான். உங்களை என்னை இந்த காலை வேளையில அவருக்காக எழும்பி நிற்கும்படியான ஒரு அறைகூவலை தேவன் விடுகிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டு புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டு கவனித்து நடக்கணும். புத்திமதியை தள்ளி விடுகிறல்ல, புத்திமதிகளை கேட்டு ஏற்றுக்கொண்டு கடிந்து கொள்ளுதலை கேட்டு ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போம். அப்பொழுது தேவனால் நமக்கு கனம் உண்டாகும். இல்லை என்று சொன்னால் நாம் தரித்திரத்தையும் லட்சியையும் அவமானங்களையும் சோதரம் கனவீனங்களையும் வெட்கத்தையும் அடைவோம். நம்முடைய நிந்தை ஒழியாது. கண்டி மூடி நாம் சோம். மகா இறக்கமும் கிருபையுள்ள எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக ஸ்தோத்திரம். தந்த நல் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே கனத்துக்குரியவர்களால் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிற தேவன், அதற்குரிய ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே அப்பா புத்திமதிகளையும் ஆண்டவரே கற்பனைகளையும் கட்டளைகளையும் எங்களுக்கு கொடுத்து அதன்படி நாங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுக்கு மேன்மை. சாலமோனுடைய வார்த்தையை கேட்டு நடந்த பொழுது அவனுக்கு விசேஷ ஞானத்தை கொடுத்து அவன் ஞானத்தை கேட்க எல்லாரும் வந்திருந்தான். ஆனால் அவன் எப்பொழுது உண்மையும் உடைய வார்த்தையை விட்டு விட்டான், அப்போது அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் மேன்மை இழந்து போகிறான். நிந்தையை சொல்ற நித்திய நிந்தைக்கு பேச்சுக்கு ஆளாக மாறும். நாங்கள் உண்மை விட்டு விடாமல் இந்த உலகத்தோடு ஐக்கியப்பட்டுடாமல் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கத்தக்கதா, ஆண்டவர் உம்மோடு எங்களுடைய ஐக்கியம் இருக்கத்தக்கதா. சோதரன் யோவான் சொல்லுகிறது போல எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் குமாரன் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லுகிறது போல நாங்கள் உம்மோடு ஐக்கியமாக இருக்க, உம்மோடு இணைந்து இருக்க தேவன் இப்படி ஆவியானவர் எங்களை நடத்தி செல்லும்படி இந்த கரத்தில் ஒப்புக்கொடும். நாங்கள் கேட்ட காரியங்களை உணர்ந்து நாங்கள் செயல்பட என்னுடைய ஜெபிக்காத எங்களுடைய குற்றங்களை எங்களுக்கு மன்னிங்க. நிந்தையை கேட்ட பொழுது நெகேமியா தன் ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி ஜெபம் செய்து ஆண்டவரே இறங்கும் என்று ஜெபித்து நிந்தையை நீக்குகிற ஊழியத்தை செய்தது போல ஆண்டவரே தன் ஜனங்களுக்காக நின்று செயல்பட்டது போல அப்பா சோதரம் நாங்கள் செயல்படத்தக்கதாக, எங்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் செயல்படத்தக்கதாக, எங்கள் தேசத்துக்காக செயல்படத்தக்கதாக ஆண்டவரே நெகேமியாய் போல் அந்த அலகத்தை எடுத்து கட்டி பாதுகாப்பை ஆண்டவரே சத்துருளை நுழையாதபடி அவர் காக்கிற வேலை பொறுப்பை அவன் எடுத்து செய்தான். அதுபோல் நாங்கள் நிற்க எடுக்கிறதுதான். பிணைக்காசை போல வாதையை நிறுத்தப்படுவதற்கு ஆண்டவரே செய்து செயல்பட்டது போல நாங்கள் தேசத்துக்காக ஜெபித்து செயல்பட, குடும்பங்களுக்காக ஜெபித்து செயல்பட தேவரீர் என தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நாங்கள் ஜெபித்து செயல்பட தேவாவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஜெபத்துக்குள்ள வழி நடக்கும். கத்தபடி செய்திருக்கிறோம். வார்த்தை கேட்ட பிள்ளைகள் தொடர்ந்து இடைபெடுங்க, பேசுங்க. வார்த்தையின் வழியாய் நான் ஆண்டவரை ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா மகிமை கனமும் தரேஷமாக பிதா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோட பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல பகானை மறவாதே, நக்கரெல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி பிராணங்களை கிளைக்கு மீட்டு கிருபினால் இறக்கங்களால் முடிசூட்டி நன்மை நான் வாயை திருப்தி ஆக்குகிறார். கடலுக்கு சமானமான வயது
வாழ வைத்து போல் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடன் பரிசுத்த ஆவியாருடன் இணைக்கவும் ஏந்தவன சதா காலம் வருகை மட்டும் எல்லா பரிசுத்தவான்களும் இருப்பது போல் நம்முடைய மேலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. வாழ்த்து கர்த்தர்.